வணக்கம் மக்களே. நாம் பத்ரிநாத்தை சேர்ந்துட்டோங்க. கடுமையான போக்குவரத்து நெரிசல் அதெல்லாம் தாண்டி வர்றதுக்கு மிக அதிக நேரம் எடுத்துக்கிட்டதுங்க. எப்போவுமே நீங்கள் டூர் பிளான் பண்ணிங்கன்னா ஒரு நாள் 2 நாள் எக்ஸ்ட்ராவே போட்டுவாங்க. ஏன்னா நம்ம நினச்ச மாதிரி நினச்ச நேரத்தில் இந்த இடத்த அடைய முடியலைங்க. ஹரித்வாரே பார்த்திங்கன்னா கடுமையான போக்குவரத்து நெரிசலான ஒரு இடமா தாங்க இங்கே இருக்குது. ஸோ இங்கே சேர்றதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கிட்டது. ஏன்னா ஒரு வழி பாதை மற்றும் எதிர்வரும் வாகனங்களுக்கு வழிவிட வேண்டிய சூழ்நிலையினால அதிக நேரம் எடுத்துக்கிடுங்க. வாங்க. வணக்கங்க. இங்கே பத்ரிநாத் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பல ரூபத்தில் நமக்கு காட்சியளிக்கிறாரு. இதோட ஐதீகம் நம்ம இவர் சிவனா பார்த்தா இவர் சிவன், இவரை அனுமனா பார்த்தா அனுமன், விஷ்ணுவா பார்த்தா விஷ்ணு, காளியா பார்த்தா காளி. எல்லா சக்தியும் ஒரே சக்தி தான்றதுக்கு இங்கே ஒரு எடுத்துக்காட்டாக இவர் விளங்குறது தாங்க இந்த பத்ரிநாத்தோட புகழ். இங்கே பார்த்தீங்கன்னா அன்னதானம் எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. நம்ம அன்னதானம் சாப்பிட்டுட்டு நம்மளும் நம்மளால் முடிஞ்சதையும் நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். சரி வாங்க, உள்ளே போய் நம்ம பத்ரிநாத கோவிலை பார்த்து நம்ம தரிசனம் செய்ய போகலாம். வாங்க. இங்க இருந்த அருவியெல்லாம் ஆறு அப்படியே ஐசா கரைஞ்சு அப்படியே கீழே போயிட்டு இருக்கு. பத்ரிநாத் மந்திர் அவர் எங்க இருந்தாலுமே அழகான சூழ்நிலை தான் இருப்பாருங்க. நம்ம ஆளு அழகான சூழ்நிலை தான் இருப்பாரு. நம்ம விலிங்கிரி பார்த்தோம், அங்க எப்படி வேற லெவல்ல இருக்காரு. கேதார்நாத் பார்த்தோம், அங்க வேற லெவல்ல இருக்காரு. அமர்நாத் வேற லெவல்ல இருக்காரு. இங்கேயும் ஒரு அம்சமான ஒரு அழகான ஆனந்தமான சூழ்நிலையில அவர் இருக்கிறாரு. அவரை பார்க்க நம்ம வந்திருக்கோம். நம்ம இங்க தரிசனம் பண்ணிட்டு திருப்பி அந்த கோயிலை முழுசா உங்களுக்கு காட்டுறோம். ஓகே, மந்திர் பத்ரிநாத் கோயிலுக்கு வந்துட்டோம். அதே சுத்தி பாருங்க. பத்ரிநாத் ஆண்டவரின் இரவு நேரத்தில் அவருடைய கோயிலுடைய காட்சிங்க அது. நாங்கள் தரிசனம் செய்வதற்கு மிக அதிக நேரம் எடுத்துக்கிட்டோங்க. அவ்வளவு நீண்ட நெடிய வரிசை, கடுமையான குளிர், சரியான உபகரணங்கள் இல்லைன்னா மிக கஷ்டங்க. ஜாக்கெட்டு, ஸ்வெட்டர் இல்லை, எல்லாமே பக்காவை போட்டுட்டு வந்தால் தான் தரிசனத்துக்கு நமக்கு ரொம்ப ஏதுவாக இருக்குங்க. அதே நேரம் பத்ரிநாத் ஆண்டவரை தரிசித்தோம்னா அவர் கோயிலுக்கு அடுத்த பிறவியே இல்லை அவங்களுக்கு அப்படின்றது ஒரு ஐதீகங்க. இந்த பிறவியிலே அவங்க முக்தி அடைஞ்சிருவாங்கன்ற நம்பிக்கை. நானும் பத்ரிநாத் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன், எனக்கு அடுத்த பிறவி வேண்டாம் ஐயா என்று.